அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா லுச்சி ஆலு மட்டர் கறி. அதாவது மைதா மாவில் ஒரு பூரியும் ஆலு மட்டர் கறியும். அதுக்கு ஒரு கப் மைதா ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இதை ஃபஸ்ட்டு ரஃப்பாக பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றி நம்ம பிசையணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரஃப்பாக பிசைஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம ரஃப்பாக பிசைகிறப்போ இப்படி பிடிச்சா இந்த பிடிப்பதம் வரணும். அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றி பிசையணும். ஸோ இப்போ நமக்கு பிடிப்பதம் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். நிறைய ஊற்றிடாதீங்க ஒட்டுக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. மாவை பிசைஞ்சதுக்கு அப்புறமா அது மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் போல் அது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆலு மட்டர் கறி ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இப்போ ஜீரகம் வெடிச்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு அதை நான் அந்த ஓக்லியில் போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். இடித்து வச்ச இஞ்சி பூண்டு நீங்கள் பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். அந்த இடித்து வச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதுவும் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு தக்காளி பியூரே போட்டுக்கோங்க. தக்காளி பியூரே இது கூட நல்லா ஜெல்லாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா மசிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா மசிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு, நான் கிட்டத்தட்ட ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா பட்டாணி, என்கிட்ட காஞ்ச பட்டாணி தான் இருக்குது. அதனால் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா ஜெல்லாயிருச்சு. அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது 2லேருந்து 3 நிமிஷம் வச்சாலே போதும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம அதுக்குள்ளே பூரி சுட்டுட்டு வந்துடலாம். இப்போ நான் பிசைஞ்சு வச்ச மாவு ஒரு 6 பீஸ் வந்துச்சு. மேக்ஸிமம் உருண்டையாக உருட்டிக்கோங்க. அதாவது ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி உருட்டிக்கோங்க. எல்லா பக்கமே மாவு ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உப்பி வரும்.
ஸோ இப்போ இந்த அளவுக்கு மொத்தம் இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ எண்ணெயில் போட்டுட்டு எல்லா பக்கமுமே வந்து அழுத்தி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா புஷ்ஷுன்னு மேலே வரும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை ஒயிட் கலர்லேயே இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி மட்டரும் வந்துட்டு ஆலு மட்டரும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடணும். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான ஆலு மட்டர் கிரேவி ப்ளஸ் லுச்சி. இது வந்து ஒரு பெங்காலி ரெசிபி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.